நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கிரிக்கெட் லாங்குவேஜில் நம்ம இப்போ வந்து 500 அமௌண்ட்ஸ் வச்சு விளாட போகிறோம். அமௌண்ட் இதெல்லாம் எடுத்துப்போம், காசு மணி தேவைப்படும். இப்பயே எடுத்துடலாம். ப்ளே இதை நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். டோர்னமெண்ட் 2ல் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்னு பார்க்கணும். சவுண்டு இவ்வளோ வச்சுப்போம், அப்படிலாம் நம்ம வாய்ஸ் கரமுறான்னு கேட்கும். இந்த வாட்டி பவுல் ஃபர்ஸ்ட், பேட்டு பவுலு ரன்வீரை வச்சு போட்டு பார்ப்போம் ஒரு டைம். முதல் பால் போல்டானா எப்படி இருக்கும் மக்களே? செமையாக இருக்கும். முதல் பால் தூக்கி அடிச்சிட்டேன், அவ்வளோலாம் போகாது. நம்ம இதெல்லாம் 3 ரன் வருங்க. இவ்வளோ பொறுமையாக எடுத்து போட்டுட்டுக்கிறான். இதோ ரன்வீர் அப்படியே கபாடியை மாற்றணும். இவனுக்கெல்லாம் காலை பார்த்து தான் போடணும், அப்போ தான் அடிக்க மாட்டாங்க. அடிச்சிட்டான் 6. அப்படியே இப்போ இருங்க ஒரே நிமிஷம், காலை பார்த்தே போடணும். நம்ம லக்ஷதீப் வச்சு போடணும். இவனே ஸ்டெம்பை பார்த்து காமிக்கிறான் போல, போல்டுன்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணிட்டான் 6. என்னங்க பாஸ்போர்ட் இருங்க போலும் வெளுத்து கட்டுறாங்க. இருங்க ரன்வீர் இருக்கும்போது பயமே சொல்கிறேன். அடிச்சுதான் ஒரு 2 ரன்ஸு. நாங்கள் இவனை 25 எடுக்க விடக்கூடாது. லாஸ்ட்டு 2 பால் வாய்ப்பு இருக்குது, நல்லாவே வாய்ப்பு இருக்குது. கபாலி இவன் செம்பை பார்த்து போடுறேன். அதையும் அட்டன் பண்ணி அடிக்கிறாங்க. 2 ரன்ஸ். அப்போ 19. ஒரு 6 மட்டும் அடிக்க விடக்கூடாது. 3 ரன்ஸா? ஆமாம், இப்போ ஒரு 6 அடிக்க விடக்கூடாது. கடைசியாக லக்ஷதீப் தான் போடுறான். இவன் போட்டதில் மொதல் பால் 6 அடித்தாங்க. இப்போ என்ன ஆக போதும், டோக்கு தான் வச்சுருக்கேன். ஒரு 3 ரன்ஸ் ஆர் 2 ரன்ஸ் வரும். சொன்ன மாதிரி ஒரு 2 ரன்ஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 23. யாருன்னா ஹர்தீப் வந்திருக்கு. ஹர்தீப் சிங் ரைட் நம்பர் பேட்ஸ்மேன். நீ நேராக போட்டிங்கன்னா நேராக தாடி பண்ணாடே. ரீமேட்ச் கேட்போம். என்னங்க இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது. இன்னும் ஒரு மேட்ச் போட வேண்டியதான். இப்போ பாருங்கள், ரிவெஞ்ச் வாங்குகிறேன். பங்களாதேஷ்காரங்க நான் ஆதித்யோட வச்சு கலப்புறேன். நான் ஃபுல்லாக லக்ஷதீப் தான் வச்சு போட போகிறேன். சரி, ரன்வீர் போட்டேன்னு ஒன்று தெரியுது. 4. இந்த மேட்ச் வச்சு ஜெயிச்சு காமிச்சு 6 அவுட் 4. அவன் அடித்தானா அதுக்கு மேலேயே அவன் அடிக்கிறாங்க. போடு 2 ஸ்டெம்புடா. அங்கெல்லாம் யார் சூப்பர் ஸ்டார் சேடெல்லாம் வச்சுருக்காங்க. அவனை மட்டும் போடக்கூடாது. பாஸ்கர் வச்சே போட்டு விட்றேன். ஒரு டொக்கு மட்டும் வைக்கிறேன். ஓகே 4. ஓகே போட்டோன்னு தெரியுது 4ன்ட்டு. தூக்கி அடித்து உங்களுக்கு மாட்டுங்க. ஏய் அப்படி தள்ளி நின்றான்னா ஒரு நினைச்சா. ஒன் பிச்சில் இருக்கு. 2 3. ஓகே ஒரு 3 ரன்ஸ். 7. லாஸ்ட்டாக ஒரு பால் போட்டு கொடுக்குறாங்க.
வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாச்சு. நான் வின்னு. என்னடே 4 விட்டுருக்கலாம்லடா. எப்படி தான் நான் தான் வின்னேன். பரவாயில்ல மக்களே, நம்ம தோல்வி சமைச்சாலும் வாழ்க்கையில் ஒரு தோல்வின்னு இருந்தால் அதுக்கு வெற்றின்னு ஒன்று இருக்கும். வெற்றின்னு தான் தோல்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே. நீங்கள் ஸ்பின் பார்ப்போம். காசு தான் இது 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க, பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.